நடிகர் கமல் அவர்கள் ரீசெண்டா ரசிகர்கள் வாக்காளர்களாக மாற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாவே தளபதிக்கு எதிரான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. தளபதி நேம அவர் டைரக்டா மென்ஷன் பண்ணலனாலும் இப்போதைக்கு சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்திருக்கிறது தளபதி தான். சோ அதனால தளபதியை சொல்றாரு அப்படின்ற மாதிரி தான் இது எடுத்துக்கொள்ளப்படும். அண்ட் ரசிகர்கள் வாக்காளர்களாக மாற மாட்டாங்க அப்படின்ற கருத்தை முழுமையா ஏத்துக்க முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல மாறி இருக்காங்க. தென் அதுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்குமே ஓரளவுக்கு மாறி இருக்காங்க. தென் நடிகர் திலகம், சிவாஜி, டி ராஜேந்தர், ராமராஜன், கார்த்தி, சரத்குமார், கமல் அவர்கள்னு ரசிகர்கள் வாக்காளர்களா மாறாதவங்களும் இருக்காங்க. சோ இதுல தளபதி எந்த கேட்டகரியில வரப்போறாரு அப்படின்றத ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். எம்ஜிஆர் அவர்களுக்கு தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய மாசான ஃபேன் ஃபாலோயிங் இருந்துச்சு. பட் நடிகர் சிவாஜி அவர்களுக்கு ரசிகர்கள் இருந்தாலும் எம்ஜிஆர் அவர்கள் அளவுக்கு ஜனரஞ்சகமான ரசிகர்கள் பட்டாலும் இல்ல. சோ அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி ரஜினி அவர்களும் சிவாஜி அவர்கள் மாதிரி கமல் அவர்களும் இருந்தாங்க. சோ ரஜினி அவர்கள் ஒருவேளை 90ஸ்ல வந்திருந்தா கண்டிப்பா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரிசப்ஷன் கிடைச்சிருக்கும். பட் அவர் வரல. அண்ட் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ரஜினி அவர்கள் அளவுக்கு மாஸ் ஃபாலோயிங் இல்லைனாலும் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஃபேன் ஃபாலோயிங் இருந்துச்சு. சோ அதுல ஓரளவுக்கு வாக்காவும் மாறுச்சு. அதனாலதான் எதிர்கட்சி தலைவராலாம் ஆனாரு. சோ எம்ஜிஆர் ரஜினிக்கு அப்புறம் தளபதி தான் அந்த மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டார். சோ அதனால பெரும்பான்மையான ரசிகர்கள் வாக்காளர்களாக மாறுவாங்க. அதுவும் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழலும் ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஒரு நல்ல மாற்று கட்சியை தான் ரொம்ப வருஷங்களா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சோ எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்ததுல தளபதிக்கு தான் ஒரு மிகப்பெரிய ரிசப்ஷன் கிடைக்க போகுது. பட் சிஎம் ஆகிற அளவுக்கு கிடைக்குமான்றது தளபதி பண்ற களப்பணிகளை பொறுத்துதான் இருக்கு. அண்ட் கமல் அவர்களுமே நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும், அப்போ நான் அரசியலுக்கு வந்திருந்தேன், நான் இப்போ நின்று பேசிட்டு இருக்கிற இடமே வேற அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கமல் அவர்கள் எப்ப வந்தாலும் இதே ரிசப்ஷன் தான் கிடைச்சிருக்கும். ஏன்னா ரஜினி அவர்கள் வந்திருந்தா கதை வேற. பட் கமல் அவர்களுக்கு கிட்டத்தட்ட நடிகர் திலகம், சிவாஜி அவர்கள் மாதிரியான ஒரு ஃபேன் ஃபாலோயிங் தான். பட் மேபி எம்எல்ஏவா ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கலாம் மேக்சிமம். பட் கமல் அவர்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும்னு சொல்றதை தான் தளபதி இப்போ கரெக்டா வந்திருக்காரு. கெரியர் உச்சத்துல அரசியலுக்கு வருவாரெல்லாம் யாருமே எதிர்பார்க்கல. இந்த ஒரு டேரிங்கான டிசிஷனே தளபதிக்கு மிகப்பெரிய ஒரு பலம். சினிமா ஃபேன்ஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். பட் அரசியல்ல ஜெயிக்கணும்னா இதுதான் கரெக்டான டைம். சோ தில்லா இந்த ஒரு டிசிஷன் எடுத்ததுக்கே தளபதிக்கு வெற்றிகள் குவியணும். சோ அது 2026 நடக்கணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.